மார்க்கெட் என்னதான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் க்ளோஸ் டு 20 lakh டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அட ஆமாங்க, டெய்லி ஆட்ஸ்ல நம்மள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ற பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் லைக் ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன் அவங்க க்ளோஸ் டு 5 lakh மேல ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் இப்படி? இந்த ரீசனால தான் செபி வந்து F&O ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டால எல்லா ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸும் F&O அப்படின்னாவே ப்ராஃபிட் தான் சொன்னாங்க. ஆனா ரியாலிட்டியில என்ன அப்படின்னா எல்லாமே லாஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹைப் முக்கியம் இல்லை பிகிலு, நாலேஜும் டிசிப்ளின் தான் முக்கியம். F&Oல வைப் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 91% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 99% லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் செபி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அதோட மார்ஜின்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பிளஸ் எக்ஸ்பைரி டேட்டையும் குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்ட் இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் 50%க்கு மேல 2 இயர்ஸ்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் மார்க்கெட் வால்டாலிட்டியை பத்தி அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லைங்க, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனலோட ஜாயின் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க, உங்களோட வெல்த்தை பெஸ்ட்டாக க்ரோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்டுக்கு இன்வெஸ்டர் கோப்பியை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி F&Oல சூப்பராக வைப் ஆகி மணியை லூஸ் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.